வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழகத்தில் இன்றைக்கு நிலவி வருகின்ற அரசியல் குழப்பம் தொடர்பாக ஒரு வரலாற்று குறிப்பை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1952 ஆண்டு இந்திய அரசியல் சட்டம் அமலுக்கு வந்ததற்கு பிறகு சென்னை மாகாணத்தில் முதல் பொதுத் தேர்தல் நடந்தது. மொத்தம் 325 சட்டமன்ற தொகுதிகள். இதில் 155 இடங்களில்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 167 பேர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்ற அமைப்பை உருவாக்கி கொண்டார்கள். 167 பேர் தம்மை ஆதரிப்பதாகவும் தன்னை முதலமைச்சராக பதவியேற்க அழைக்குமாறும் அன்றைய கவர்னராக இருந்த ஸ்ரீ பிரகாசா என்பவருக்கு டி பிரகாசம் ஒரு கடிதத்தை எழுதினார். ஆனால் ஆளுநர் அதிக எண்ணிக்கையில் இருந்த ஐக்கிய ஜனநாயக முன்னணியை ஆட்சி அமைக்க அழைக்காமல் காங்கிரஸ் கட்சிதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த அடிப்படையில் எண்ணிக்கை குறைவாக இருந்த காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க அழைத்த கவர்னர் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய தகுதி ராஜாஜிக்குத்தான் உண்டு என்று கருதி ராஜாஜியை பதவியேற்க வருமாறு அழைத்தார். ராஜாஜி அப்போது எந்த பதவியிலும் இல்லை. ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்து அதற்கு பிறகு மத்திய அரசில் உள்துறை அமைச்சராகவும் இருந்து அதற்கு பிறகு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த பதவியை அவருக்கு வழங்குவதற்கு ஆளுநர் முன்வந்தார். ராஜாஜி ஒரு நிபந்தனை விதித்தார். தான் முதலமைச்சர் பதவியை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் எந்த சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு மக்களிடம் நான் வாக்குகளை கேட்டு வரமாட்டேன் என்று கூறினார். மேலவை உறுப்பினர் ஆக்கப்பட்டு முதலமைச்சர் பதவியில் அவர் அமர்த்தப்பட்டார். அவருடைய ஆட்சி காலம் அதற்கு பிறகு கடுமையான மக்கள் எதிர்ப்பின் காரணமாக வீழ்ந்தது என்பது வரலாறு. இதில் குறிப்பிடத்தக்க மற்றொரு செய்தி, ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது அவரால் நியமிக்கப்பட்டவர்தான் ஸ்ரீ பிரகாசம் ஆளுநர். அந்த ஆளுநரே ராஜாஜியை ஆட்சி அமைக்க அழைத்தார் என்பதும் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.